கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் பொடி நடையாக நடந்து வந்தால் கூட இப்போ பார்க்குற இந்த லே அவுட்டுக்கு வந்துடலாங்க. கரெக்டாக நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஓகே சார். சரிங்களா? அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கபுரம் ஸ்டாப் இருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வர தூரம் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். நம்ம காமெண்ட் தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய விஐபி எல்லாம் குடியிருக்காங்க. எல்லாமே 25 சென்ட் 30 சென்ட் இடம் வாங்கி பெரிய பெரிய பங்களாவாக கட்டி குடியிருக்காங்க. நம்மளோட ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒரு சூப்பரான லே அவுட் தாய் அவென்யூ 4.0. இப்போ கார்னர் சைட்ஸ், ஃப்ரேம் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா சைடுமே அவைலபிள் இருக்கும். ஃபுல்லாகவே வில்லா வந்து ஒரு 7 வில்லா பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ண லேண்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். 52 lakhs பட்ஜெட் மேடம். பிளான் அப்ரூவல் இருந்து இபில் இருந்து வாட்டர் இருந்து எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துறோம். 5 லட்ச ரூபா வந்து இடம் வாங்கிக்கலாம் மேடம். 10 லட்ச ரூபா வந்து வீடா பண்ணி கொடுத்துறோம் மேடம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NH மெயின் ரோட் வந்து ஒரு வாக்கு டிஸ்ட் இடம் வாங்கிட்டீங்கன்னா சென்ட் ஒரு 3 லட்சம் வாங்கிருப்பீங்களா? இன்னைக்கு அப்பயே கேட்டு பாருங்க, சென்ட் 10 லட்சம் 10 லட்சம் சொல்லுவாங்க. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 8.5 lakhs பட்ஜெட் சேர்ந்து ஒரு 3 months ஒரு 6 months வெயிட் பண்ணுங்க. சென்ட் மினிமம் 11 lakhs கண்டிப்பா போகும். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.5 ஏக்கர், குழந்தைகளுக்கு 50 சென்ட் பார்க்காவே கொடுத்துருக்கோம். டோட்டல் காம்பவுண்ட் பண்ணி கொடுத்து 2 என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 33 ரோடு 30 feet ரோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக உங்களுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ட்ரீஸ் மரம் வச்சு கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். இப்போ பைப்பு திறந்து தண்ணி இருக்கும். ஒரு குடிநீருக்கு என்ன தேவை அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். நீ மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். காலேஜ் வந்து போய் கண்ணம்மா காலேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். அது போது பார்த்தீங்கன்னா அருணோதய மால் பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணோதய மால்னா எல்லாத்துக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட எல்லாமே கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் எல்லாமே இருக்கு மேடம். மார்க்கெட் ரேட்டு சென்ட் 10 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு மேடம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 lakhs டிடிசிபி அந்த ரெரா போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 1.5 சென்ட் மேடம். 640 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் வரைக்கும் உள்ள பிடிச்சிருக்கோம். 10 வீடு கிட்ட வீடாவே தான் வந்து புக்கிங் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது சைட்டும் சீக்கிரம் டெவலப் ஆயிரும். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் பொடி நடையாக நடந்து வந்தால் கூட இப்போ பார்க்குற இந்த லே அவுட்டுக்கு வந்துடலாங்க. எஸ், நம்மளோட ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒரு சூப்பரான லே அவுட் தாய் அவென்யூ 4.0. இந்த லே அவுட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏன்னா இப்போ ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் வரும்போது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் வரும்போது இது அப்படியே அப்பதான் டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள வீடு எப்படி சார்? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட் புக்கிங் எடுத்திருக்கு மேடம். புக்கிங் எடுத்தாச்சு. அது ஒரு 7 வீடோ புக்கிங் எடுத்திருக்கோம் ஃபுல்லாக. ஓகே சார். இல்லை, டெவலப்பர் அப்படிங்கும் போதே ஏன்னா எல்லாரும் டெவலப்பர் அப்படின்னு பேர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த டெவலப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஏன்னா வீடாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது டக்குன்னு விலையும் ஏறும், டெவலப்பும் ஆகும். கரெக்டாக இந்த தாய் அவென்யூ 4.0னா லொக்கேஷன் எப்படி சொல்லலாம்? லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட், பல்லட பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஓகே சார். சரிங்களா? அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கபுரம் ஸ்டாப் இருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வர தூரம் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். அதுதான் நானும் சொன்னேன். மெதுவாக பொடி நடையாக நடந்து வந்தால் கூட அடுத்த 5 நிமிஷம் வந்து நீங்கள் என்ஹெச்லேருந்து நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு லே அவுட்டு. ஸோ சைட்டோட டெவலப்மெண்ட் நம்ம சைட்லேருந்து என்னென்ன சார்? நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்க என்ன தேவை அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.5 ஏக்கர் 3.5 ஏக்கர்ஸ் ஃபுல்லாகவே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் பார்க்காக கொடுத்துருக்கோம். குழந்தைகளுக்கு 50 சென்ட் பார்க்காகவே கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அந்த 3.5 ஏக்கருக்குமே டோட்டல் காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. டோட்டலாகவே காம்பவுண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. நீங்கள் உள்ளே வரலாம், வெளியே இப்போ 2 என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 33 ரோடு 30 feet ரோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ட்ரீஸ் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 60 கெப்பாசிட்டி லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். இப்போ பைப்பு திறந்து தண்ணி வரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஒரு குடிநீருக்கு என்ன தேவை அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. ஆமாம், இன்னைக்கு ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரேட்டெல்லாம் கூட அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். பட் இன்னைக்கு நான் குடியிருக்கணும் அப்படின்னா என்னென்ன அடிப்படை வசதி வேணுமோ அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. இது பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வால், முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆச்சு, 33 feet தார் ரோடு, இபி, வாட்டர், என்னென்ன வேணும் இம்மீடியட்டாக குடியிருக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து எல்லா டெவலப்மெண்ட்டையுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதையும் தாண்டி ஏன்னா பல்லடம் அப்படிங்கிறப்போ இந்த ஏரியாவில் நம்ம பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகணுன்னா போகணும், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வாக்கு பிஸ்னஸ் வேணும். பார்த்தீங்கன்னா நீ வாக்கு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். நம்ம காமெண்ட் தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய விஐபி எல்லாம் குடியிருக்காங்க. எல்லாமே 25 சென்ட் 30 சென்ட் இடம் வாங்கி பெரிய பெரிய பங்களாவாக கட்டி குடியிருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். காலேஜ் வந்து போய் கண்ணம்மா காலேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். அது போது பார்த்தீங்கன்னா அருணோதய மால் பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணோதய மால்னா எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல பெரிய மால். நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர். சரிங்களா? கண்ணம்மா காலேஜ் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் இதாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ பல்லடம் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க சொல்கிறது, நம்ம சும்மா இடையில வரக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்பு சொல்லலை, பல்லடமில் இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்டே 1.5 கிலோமீட்டர் தான். அப்படிங்கும்போது
எப்படி இருக்கும் 24 மணி நேரமுமே வந்து பஸ்ஸு போயிட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி பிஸியாக இருக்கிற NH அங்கேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் அப்படிங்கும்போது இந்த ஏரியா நான் சொல்லவே தேவையில்லை. பின்னாடி பாருங்கள் காம்பவுண்டை ஒட்டியே ஒவ்வொரு வீடுமே சார் சொன்ன மாதிரி ஒரு 30-40 சென்ட்டில் தான் இருக்கும் போல இருக்கு. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தாண்டி தான் சைட்டுக்கு நீங்கள் வரணும். அதுதான் எல்லாமே நல்லா விஐபிஸ் குடியிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் செக்யூர்டான ஏரியாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாவில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். NHலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒரு துணி எடுக்க கடைக்கு போகணுமா பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. என்னென்ன வேணுமோ பியூட்டி பார்லர்லேருந்து சலூன்லேருந்து எல்லாமே பக்கத்தில் கிடைக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஏரியாங்க. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதே அப்படி தான் சூஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ வருது? நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு செண்டு 10 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு மேடம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 lakhs டிடிசிபி அந்த ரெரா போல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் உங்களுக்கு ரோடு, அதுவும் NH ரோட்லேருந்து ஆக்சசிபிலிட்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ சென்ட் 8,50,000 அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல கம்மியான ப்ரைஸ். ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணுங்கள், பல்லடம் மார்க்கெட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அதே இது இப்போ நம்ம எவ்வளோ சென்ட்ல இருந்து இங்கே வாங்கி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அந்த ரெரா பொருள் மினிமம் 1.5 சென்ட் மேடம். 640 ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 1.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் வரைக்கும் உள்ள பிடிச்சிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் 2500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம உள்ள பிடிச்சிருக்கோம். ஓகே, மினிமம் 1.5 சென்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 சைட் புக்கிங் எடுத்துட்டேன்னு சொன்னதும் அதுக்காக கேட்குறேன். இப்போ கார்னர் சைட்ஸ் ஃப்ரேம் பிளாட்ஸ் எல்லாம் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லா சைடுமே அவைலபிள் இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம புக்கிங் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 சைடு வந்து சவுத்தாக எடுத்துருக்கோம் கிளைண்ட். ஓகே, சவுத் எடுத்து வீடு வந்து நல்லா இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் வீடு கட்டிக்கலாம். அப்படி உள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அப்படி இருக்கிறத சவுத்து தான் 5 புக்கிங் எடுத்துருக்கோம். அப்போ நார்த் ஒரு 5 சைட் புக்கிங் எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வில்லா வந்து ஒரு 7 வில்லா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. ஓகே சார், ஏன்னா ஆர்ஆர் பில்டர்ஸ் அப்படின்னாலே டக்குன்னு வந்துருவாங்க. ஸோ புக்கிங் அந்த பிரைம் ஸ்லாட்ஸ் எல்லாம் டக்குன்னு புக் ஆயிரும். ஸோ கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா சைட்ஸ்லையும் எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து இப்போ சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மினிமம் ஒரு 1.5 சென்ட்ல இருந்தே நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். இப்போ வீடாக பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பட்ஜெட்டில் பண்ணிடுவோம்? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுற லேண்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். 52 lakhs பட்ஜெட் மட்டும் 52 லட்சம் பட்ஜெட்ல இருந்து வீடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே உங்கள் ரெக்குவயர்மெண்ட் தான். நம்ம பிளான் அப்ரூவல் இருந்து இபிஎல் இருந்து வாட்டர் இருந்து எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துறோம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன்லேருந்து எனக்கு பில்டிங் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி பண்ண கொடுக்கணும், எல்லாமே உங்களோட இதை வந்து பண்ணி கொடுத்துரும். ஃபுல்லாக உங்கள் ரெக்குவயர்மெண்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணி கொடுத்தோம். 52 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்னைக்கு எந்த மாதிரியான ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லலைங்க, உங்களுக்கே தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக எனக்கு ஒரு பால்கனி வேணும், ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி டைல்ஸ் சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு கார்டன் ஏரியா கொடுங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்லேயும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. லோன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி 52 லட்ச ரூபா அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு கையில் 5 லட்ச ரூபா இருந்தால் எனக்கு இடமா கொடுத்துருப்போம் ஃபுல்லாக. ஓகே, இல்லை எனக்கு இல்லை சார் எனக்கு லேண்ட் வேணாம், எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட் வில்லா பண்ணி கொடுங்க, இப்போ 2 ஹவுஸ் தான் இருக்கேன், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னா நம்ம மினிமம் 52 லட்சம் பட்ஜெட் வந்து வில்லா பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ டவுன் பேமெண்ட் வீட்டுக்குன்னா இப்போ 5 லட்ச ரூபா இருந்தால் நம்ம இடம் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா இருந்தால் இடம் வாங்கிக்கலாம். 10 லட்ச ரூபா இருந்தால் வீடாக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்க, ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் NH ரோட்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. 5 லட்ச ரூபா இருந்தால் இடம், 10 லட்ச ரூபா இருந்தால் வீடாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. லோனுக்கு சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க சைட்லேருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. கஷ்டமே பட வேண்டாம். ஒரு ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் பார்ப்பாங்க. ஒரு கண்டிப்பாக மேடம் நீங்கள் NH இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NH மெயின் ரோட் வந்து ஒரு வாக்கு பேசி இடம் வாங்கிட்டீங்கன்னா சென்ட் ஒரு 3 லட்சம் வாங்கியிருப்பீங்களா? இன்னைக்கு அப்படியே கேட்டு பாருங்க, சென்ட் 10 லட்சம் 12 லட்சம் சொல்லுவாங்க ஃபுல்லாக. ஆமாம், சரிங்களா? இன்னைக்கு நீ அதான் மார்க்கெட் நீ ஃபுல்லாகவே நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா 8.5 lakhs பட்ஜெட் சேர்ந்து ஒரு 3 months ஒரு 6 months வெயிட் பண்ணுங்கள், சென்ட் மினிமம் 11 lakhs கண்டிப்பாக போகும். ஓகே, வருஷ கணக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த முதலீடு ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப வருஷ கணக்கில் வெயிட் பண்ணதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் வந்து மந்த்ஸ் போதும், ஒரு 3 to 6 months போதும். நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு மடங்கு அடுத்ததாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த கோயம்புத்தூர் டு பல்லடம் NH மேலே ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், என் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டான சைட்டுங்க. ஆல்ரெடி 10 வீடு கிட்ட வீடாகவே தான் வந்து புக்கிங் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது சைட்டும் சீக்கிரம் டெவலப் ஆயிரும், சீக்கிரம் புக்கிங்கும் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.